வாங்க வாங்க. தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் அண்ட் சுரக்காய் போட்டு குழம்பு வச்சேன். சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தட்டைப்பயிரெலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் சேர்த்திக்கோங்க. தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, அப்புறம் இந்த கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்திக்கிட்டோமா வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு செய்வேன், தட்டைப்பயிறு செய்வேன், மூக்கல்ல செய்வேன். எனக்கு அந்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதான் ட்ரை பண்ணேன். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு சுரக்காய் போட்டு இப்படி குழம்பு வச்சேன். நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி குழம்பு வச்சுருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. நீங்கள் இந்த டைப்லேயே வைங்க. ரொம்பலாம் நம்ம சீன் போட்டுட்டுலாம் குழம்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற பொருளை வச்சு நம்ம குழம்பு வச்சாவே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சாவே போதும். நம்ம ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் அந்த குழம்பு செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு எப்படி வச்சுருக்காங்கிறது தெரியும். ஓகேவா? மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி என்னை ஒதுக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா கண்டிப்பாக எனக்கு யூடியூப்பில் ஒரு ஜாப் கிடைச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க வாங்க. இது தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், கத்திரிக்காய் 2 போட்டிருக்கேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடில், எங்கள் கிராமத்து சைடில் நாங்கள் தட்டைப்பயிறு குழம்பு இப்படி தான் வைப்போம். இதோட பாருங்கள், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது தக்காளி. வெங்காயம் வணங்கின பிறகு ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தட்டைப்பயிர் வாவி பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. வீடியோ முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. பெரிய பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேமரா ரெடி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா கல்லுக்கு போகணும். உப்பு நாளே போய் சேர்த்திடுவேன். உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வணங்கிடும்.
வணங்கு. நல்லா வணங்கணும். நல்லா ஒரு நிமிஷம் தக்காளி வணங்க விடணும். இந்த பஜ்ஜி மாதிரி ஆகணும். எவ்வளோ நேரம் அது இப்போ வந்து குறைச்சா சேர்த்துக்கலாம். கூடவே 2 கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாம். இதோட என்னென்ன தூள் போடுறோம் பாருங்கள். மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு தூள் இதுன்னு அதிகமாக போட மாட்டோம். கறி மசாலா தூள் சில பேர் போடுவாங்க. கறி மசாலெலாம் போட்டு சொரக்காய் குழம்பு வச்சதில்லை. ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம் இல்லையா. பாருங்கள் பேக்கிங் இதோட பாருங்கள் புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய் கல்லை ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரே நிமிஷம். தட்டைப்பை வேக வச்சிருந்தேன் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தட்டைப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு போதும். நிறைய புளி தண்ணி ஊற்றணுமா ஒரு மாதிரி. புளி தண்ணி ஊற்றி கீழே விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கலாம். என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டு. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா, தேங்காய், கடலை, ஜீரகம், இது மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் போடல. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் குழம்பு இறக்கும்போது புளி ஊற்றுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தேவையான அளவுக்கு. தேங்காய் கல்லை ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா பண்ணு. இந்த கொதிச்சா கெட்டியாயிரும்.
இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். தாராளமாக சாப்பிட்லாம். குழம்பு கொதிக்கட்டும்.